கீழடி ஆய்வறிக்கையை இனியாவது ஒன்றிய அரசு வெளியிடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கீழடியில் கிடைத்த மனித மண்டை ஓட்டை வைத்து அறிவியல் வழியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அறிவியல் சான்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். லிவர்பூல் ஜான் மூஸ் பல்கலைக்கழகம் வடிவமைத்திருக்கிறது இந்த முக அமைப்புகளை. இனியாவது கீழடி அறிக்கையை வெளியிடுமா ஒன்றிய அரசு என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிடுமா என்பதை 8 கோடி தமிழர்களின் மனங்களில் எழும் ஒரே கேள்வி என்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். கீழடியில் கிடைத்த மனித மண்டை ஓட்டை வைத்து அறிவியல் வழியில் 2500 ஆண்டுகள் முன் வாழ்ந்த மனிதனின் முகம் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவியல் சான்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உலக அரங்கில் நிரூபணமாகி வருவதால் மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். இங்கிலாந்தில் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் இதை வடிவமைத்திருக்கிறது. இனியாவது கீழடி அறிக்கையை வெளியிடுமா ஒன்றிய அரசு என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியை திரையில் காணலாம். கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிடுமா என்பதை 8 கோடி தமிழர்களின் மனங்களில் எழும் ஒரே கேள்வி என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கீழடியில் தமிழ் மக்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்றும் நிரூபணமாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனின் முகம் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அறிவியல் சான்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உலக அரங்கில் நிரூபணமாகி வருவதால் மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்தில் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் இந்த முகங்களை வடிவமைத்திருக்கிறது. இனியாவது கீழடி அறிக்கையை வெளியிடுமா ஒன்றிய அரசு என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். எட்டு கோடி தமிழர்களின் மனங்களில் இருக்கும் ஒரே கேள்வி இதுதான் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் மக்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக இருந்ததற்கான சான்றுகள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனின் முக மாதிரிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் இதை வெளியிட்டிருக்கிறது. அறிவியல் சான்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இனியாவது கீழடி அறிக்கையை வெளியிடுமா ஒன்றிய அரசு என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை திரையில் காணலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.